அத்தியாயம் 141. சமரன் தன் அறைக்கு வெளியே நின்று மற்ற மருத்துவர்களுடன் பேசி அவர்களை உள்ளே வராமல் தடுத்து கொண்டிருந்தான். ஆனால் மூத்த மருத்துவர் சுக்கிரன் சிரித்துக்கொண்டே சமரனின் பேச்சை நடுவில் துண்டித்து, "நீ கேலி செய்கிற தம்பி, ஆனால் நீ பயப்பட தேவையில்லை. ஏன்னா நாங்கள் எந்த தவறான நோக்கத்தோடு இங்கே வரலை. இவ்வளவு உயரத்தில் இருக்கிற நம்ம உயிரை பணைய வைக்க முடியாதுங்கிறத நீ கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. அது மட்டும் இல்லை, நீயும் உன் ஆசிரியரும் இந்த பறவையோட சேவையை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? உங்களோட சொந்த பலத்தால் உங்களால் பறக்க முடியாததால தானே. இதில் எந்த தவறும் இல்லைன்னு எனக்கும் புரியுது. ஆனால் உங்கள் 2 பேர்த்தோட அலட்சியத்தால் நாங்கள் எதையும் இழக்க விரும்பலை" என்றார். உண்மையை சொல்லப்போனால் அறைக்குள் மருந்து தயாரிக்கும் மருத்துவரும் நல்ல தரவரிசை பெற்ற மருத்துவராக இருக்கலாம் என்று அந்த மருத்துவர் யூகித்திருந்தார். அதனால் உள்ளே இருக்கும் வருணமித்திரரின் கவனத்தை திசை திருப்ப அவர் விரும்பினார் என்பதுதான் நிதர்சனம். ஒருவேளை இவரின் செயலால் வைத்தியர் பலவீனமாக இருந்து கவனம் சிதறினால் அவர் வாழ்நாள் முழுவதும் ஊனமாகி விடுவார். அல்லது அந்த வைத்தியர் பலமாக அதை எதிர்த்து எந்த வகையிலாவது மருந்தை தயாரித்து விட்டால் அதை எப்படியாவது எடுத்துக்கொள்ளலாம் என்பதே மருத்துவர் சுக்கிரனின் நோக்கம். அதனால்தான் அவர் மற்ற மருத்துவர்களுடன் சேர்ந்து உள்ளே சென்று சமரனின் பிரச்சனையை அதிகரிக்க நினைத்தார். இதை சமரனும் புரிந்து கொண்டான். இதற்கிடையில் திடீரென அந்த மருத்துவரின் அருகில் நின்ற 2ஆம் தரவரிசை மருத்துவர் ஏதோ யோசித்து ஒரு அடி முன்னேறினார். அவர் தனது சக்தியை பயன்படுத்தி கதவுக்கு முன்னால் நின்ற சமரனை தள்ளிவிட்டு, "நீ எங்களை இப்ப நம்பலன்னா பரவாயில்ல, ஆனா எங்களை மன்னிச்சிடு. ஏன்னா நாங்கள் உள்ள போய் என்ன விஷயம்னு பார்க்க தான் போறோம்" என்றார். ஆனால் தன்னை தள்ளிவிட்டதால் உண்டான கோபத்தில் சமரன் அந்த மனிதனின் கையை வேகமாக பிடித்து, "நரகத்துக்கு போக போற" என்றான். அதே நேரம் அவன் உடலில் இருந்து மந்திர ஒளி வெளிவரத் தொடங்கியது. சட்டன் அவன் கையில் ஊதா நிற நெருப்பு எரியத் தொடங்கியது. அந்த தீயால் அந்த 2ஆம் தரவரிசை மருத்துவரின் கையை உலுக்கிய சமரன் அவருக்கு ஒரு வலுவான குத்து விட்டான். அது அவரை சில அடி தூரம் தள்ளி விழச் செய்தது. பின் அவனது கோப பார்வை கதவின் முன் நின்ற மற்ற எல்லா மருத்துவர்கள் மீதும் விழுந்தது. சொல்லப்போனால் சமரன் தற்போது தனஞ்சய நிலை போர் வீரனாக இருந்தான். ஆனால் அவன் தாக்கிய மருத்துவர் 3ஆம் நட்சத்திர தனஞ்சய நிலை வீரர். இதனால் அவரை வெல்வது சமரனுக்கு சற்று கடினமாகவே இருந்தது. ஆனாலும் சமரனின் தாக்குதலால் அந்த 2ஆம் தரவரிசை மருத்துவர் தனது கையில் கடுமையான வலியை உணர்ந்தார். அவர் தனது கையை பிடித்துக்கொண்டு வலியால் முனக ஆரம்பித்தார். அதைக் கண்ட 3 மருத்துவர்களும் அவரின் கையை பார்த்தனர். அந்த மருத்துவரின் கை முழுவதுமாக சிவந்து தீக்காயம் ஏற்பட்டிருந்தது. இதை பார்த்த சுக்கிரன் முதலில் சற்று வியப்புடன், "இது தெய்வீக ஒளி, என்றவர் பின் சமரனின் கைகளை உன்னிப்பாக பார்த்துவிட்டு, "இது தெய்வீக ஒளி இல்லை" என்று உணர்ந்து பேச்சை நிறுத்தினார். பின் உடனடியாக தனது அருகில் நின்ற மருத்துவரிடம் திரும்பி, "இது தெய்வீக ஒளி இல்லை, ஆனால் இந்த பையன் ரொம்ப விசித்திரமானவன். நீ போய் அவனுக்கு பாடமிடு. ஏன்னா உள்ள இருக்கிற மாத்திரை நல்ல தரமாயிருக்குன்னு தோணுது" என்ற சுக்கிரனின் கண்கள் ஆசையில் மின்னியது. மேலும் அவர் பேச்சை கேட்டு தலையசைத்த மற்றொரு 2ஆம் தரவரிசை மருத்துவர் சமரனை தாக்க நகர்ந்தார். அவர் ஒரு அடி வேகமாக எடுத்து வைத்து சமரனின் காலை நோக்கி தன் தாக்குதலை ஆரம்பித்தார். காற்றில் சமரனின் காலை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த மருத்துவரின் காலில் திடீரென மஞ்சள் நிற ஆற்றல்கள் குவியத் தொடங்கியது. அதைக் கண்ட சமரனின் முகத்தில் லேசான பீதி தோன்றியது. மேலும் தன் மனதிற்குள் உண்டான கோபத்துடன் சமரன் அவரை பார்த்து, "சரி, இதுதான் உனக்கு வேணுமா? இதுக்கு நானும் தயார்" என்று கத்தினான். பின் தன் கருப்பு வாளை முன்னால் கொண்டு வந்து தனது சேமிப்பு வளையத்தில் போட்டுவிட்டு தன் கால்களை தரையில் மிதித்து தன்னை நோக்கி வந்த மருத்துவரை நோக்கி அவனும் மின்னல் வேகத்தில் பாய்ந்தான். தன் வாளை உள்ளே வைத்த சமரன் வேகம் மற்றும் சக்தி இரண்டுமே கணிசமாக அதிகரிக்கும் வகையில் தனது சக்திகளை சேகரித்து மருத்துவரை நெருங்கி, "அஷ்டமா சக்திகள்" என்று கத்தினான். உடனே அவன் கையில் நிறைய சக்தி கூடியது. அந்த சக்தியுடன் அதே மின்னல் வேகத்தில் அந்த 2ஆம் தரவரிசை மருத்துவருடன் மோதினான் சமரன். இந்த சக்தி வாய்ந்த தாக்குதலால் அந்த மருத்துவர் திரும்பி பறந்தார். அவர் பறந்து சென்று அறையின் மீது மோதியதை சுக்கிரன் பார்த்தார். மருத்துவர் மோதியதில் கதவு உடைந்து சிதறி இருந்தது. சமரன் கண்களை அந்த மருத்துவரிடமிருந்து திருப்பி மற்றவர்களை பார்த்தான். ஆனால் இதையெல்லாம் தொடங்கி வைத்த அந்த வயதான மருத்துவரை அப்போது காணவில்லை. ஓடியிருப்பாரோ என நினைத்த சமரன் உடனே ஒரு அடி முன்னே வைத்து திறந்திருந்த தனது அறையின் கதவை நோக்கி நகர்ந்தான். அவன் அறைக்குள் நுழைந்த பிறகு திடீரென யாரோ அவன் பின்னால் இருந்து சிரிப்பதை கேட்டான். அதனால் உண்டான பதட்டத்துடன் சமரன் திரும்பி பார்த்தான். சமரன் தேடிய சுக்கிரன் அவனை ரகசியமாக பின்தொடர்ந்து உள்ளே வந்திருந்தான். தற்போது அறையின் கதவுக்கு முன்னால் நின்று
அவர் நக்கலாக அந்த அறையை அதிரும் அளவு சத்தமாக சிரித்தார். அந்த 3ஆம் தரவரிசை மருத்துவரின் கண்களில் பேராசையும் பெருமிதமும் தாண்டவமாடியது. தம்பி, கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. உள்ள என் வேலையை நான் முடிச்சிட்டு வந்து உன்னை இந்த பறவையிலிருந்து தூக்கி வீசுறேன் என்று கூறிக்கொண்டே வருணமித்திரர் இருந்த அறையின் கதவை பலமாக குத்தினார் சுக்கிரன். கதவு உடைக்கப்பட்டதும் உள்ளே இருந்த கண்மூடித்தனமான வெள்ளை ஒளி வெளியில் பிரகாசிக்கத் தொடங்கியது. அதைக் கண்ட சுக்கிரன் சிரித்தபடி உள்ளே நுழைந்தார். கதவை உடைத்ததன் மூலம் அவரது கையில் ஒரு சிறிய இரத்தக்காயம் உருவாகி இருந்தது. அதை புறக்கணித்த சுக்கிரன் நேரடியாக அந்த அறையின் வெளிச்சத்தில் மறைந்தார். உள்ளே நுழைந்த சுக்கிரன் தனது சக்தியை பயன்படுத்தி ஒளியை வெளியேற்றினார். அதே நேரம் வெள்ளை ஒளி திடீரென குறையத் தொடங்கியது. அதை குழப்பத்துடன் கண்ட சுக்கிரனால் இப்போது அறையை தெளிவாக காண முடிந்தது. அப்போது திடீரென அவருக்கு பின்னால் யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்திற்கு முன் சமரனை பார்த்து அவர் சிரித்ததை விட இது அதிக நக்கலுடன் திமிராக இருந்தது. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்ட சுக்கிரனின் மனதில் பீதி பரவியது. கலக்கத்துடன் திரும்பி பார்த்தார். அங்கே காற்றில் பறந்து கொண்டிருந்த ஒரு வயதான முதியவரை கண்டார். வருணமித்திரர் சுக்கிரனை பார்த்துதான் சிரித்துக் கொண்டிருந்தார். சுக்கிரன் எதுவும் செய்ய யோசிப்பதற்குள் அந்த முதிய ஆன்மா சக்திகளின் உதவியால் அந்த மனிதனின் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தது. வருணமித்திரர் தன் கோபம் நிறைந்த உரத்த குரலில், என் வேலை என்ன எப்படின்னு நீ பார்க்க போறியா? இப்போ உனக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்னு பார்க்கலாம் என்று கூறியபடி சுக்கிரனின் தொண்டையை தொடர்ந்து நெரித்தார் வருணமித்திரர். சுக்கிரன் பயத்துடன் அறையை விட்டு வெளியே ஓடி வந்தார். அதைக் கண்டு வெளியே நின்ற சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அந்த வயதான மருத்துவர் தொண்டையை பிடித்துக்கொண்டு என்ன செய்கிறார் என்று புரியாமல் வெளியே நின்றிருந்த மருத்துவர்கள் யோசனையுடன் அவரை பார்த்தனர். வருணமித்திரரின் ஆன்மா அரூப ரூபத்தில் சுக்கிரனுக்கு தன் தவறை உணர வைக்க முயல்வதை அவர்கள் அறியவில்லை. ஆனால் மருத்துவர் சுக்கிரனால் வருணமித்திரரின் ஆவியை நன்றாக பார்க்க முடிந்தது. அவர் வருணமித்திரரின் தாக்குதலுக்கு சிறிதும் தயாராக இல்லை. வருணமித்திரர் கழுத்தை பிடித்ததும் சுக்கிரன் அவரின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள மட்டுமே முயன்றார். திடீரென தனது உடலில் இருந்து சக்திகள் வெளியேறுவதையும் அந்த சக்திகளில் மிச்சமான சிறிது சக்திகள் மட்டுமே தனது உடலின் ஒரு மூலையில் பதுங்கியிருப்பதையும் உணர்ந்தார் சுக்கிரன். வருணமித்திரரை எதிர்த்து போராட லட்சம் முறை முயற்சி செய்தார் சுக்கிரன். ஆனால் எந்த பயனும் இல்லை. அவர் மிகவும் பலவீனமாக உணர ஆரம்பித்தார். அத்துடன் தான் மிகவும் முட்டாள் என்பதையும் புரிந்து கொண்டார். நான் ஏன் இவ்வளவு முட்டாளா இருந்திருக்க? இந்த அறைக்குள்ள இருக்கிற மருத்துவர் என்னை விட பலவீனமா இருப்பார்னு நான் யோசிச்சேனே தவிர இவர் என்னை விட பலமானவராய் இருப்பார்னு நான் ஏன் யோசிக்காம விட்டேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார் சுக்கிரன். அதே நேரம் வருணமித்திரரின் பிடி மேலும் இறுகியது. தனது உடலில் என்ன நடக்கிறது என சுக்கிரனால் புரிந்து கொள்ள முடிந்தது. தனது அதிகாரங்கள் வருணமித்திரரின் கையில் சிக்கியிருப்பதை உணர்ந்து கொண்ட சுக்கிரன் வருணமித்திரருக்கும் தனக்கும் கண்டிப்பாக குறைந்தது 2 தரவரிசை வித்தியாசமாவது இருக்கும் என புரிந்து கொண்டார். ஆனால் இப்போது புரிந்து எந்த பயனும் இல்லை. ஏனெனில் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அதனால் சுக்கிரன் தனது மனதில் அழுகத் தொடங்கினார். ஐயோ கடவுளே, இந்த மனுஷனோட சக்தி ரொம்பவே அதிகம். இவர் தானா பறந்து கூட அந்த பாலைவன நகரத்துக்கு போயிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம ஏன் பறவை சேவையை பயன்படுத்தினாரு? இப்ப அதனால எனக்கு தான் பிரச்சனை என்று தனக்குள் அழுத சுக்கிரன் வருணமித்திரரை சமாதானம் செய்ய முயன்றார். பெரிய பெரிய மருத்துவரே, நாங்க உங்களை தொந்தரவு செய்ய நினைக்கல. நாங்க எங்களோட பாதுகாப்பை தான் பார்க்க நினைச்சோம் என்றார். ஆனால் சுக்கிரனின் கெஞ்சல் வருணமித்திரரிடம் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக அவர் உடனடியாக ஒரு சிவப்பு நிற குப்பியை சுக்கிரனிடம் சுட்டிக்காட்டி, உனக்கு இதுதான் வேணும் இல்லையா? இதுதான் உனக்கு தேவை இல்லையா? இந்த கதவை திறந்து நீ ரொம்ப பெரிய தவறு செஞ்சிட்ட. அதுக்கான தண்டனையை இப்போ நீ அனுபவிக்க தான் போற. அதுக்கு தயாராயிக்க என்று கர்ஜித்தார் வருணமித்திரர். இதை கேட்ட சுக்கிரனின் முகம் வெளிரி போனது. மெதுவாக அவர் கழுத்தை பிடித்தபடி வருணமித்திரர் காற்றில் எழ ஆரம்பித்தார். சுக்கிரன் காற்றில் எழ அவர் கழுத்தை பிடித்திருந்த வருணமித்திரரை அங்கிருந்த மற்ற மருத்துவர்களும் பார்த்தனர். அவர்கள் பயத்தில் நடுங்கத் தொடங்கினர். அதனால் யாரும் முன்வந்து சுக்கிரனை காப்பாற்ற முயற்சிக்கவில்லை. மாறாக அந்த மக்கள் இன்னும் சில அடிகள் பின்வாங்கினர். அதே நேரத்தில் அனைத்து பேராசைகளும் அதன் வாளை சுருட்டி அவர்களின் மனதில் இருந்து ஓடிவிட்டன. சுற்றியிருந்தவர்களின் பயத்தையும் நடுக்கத்தையும் பார்த்த சுக்கிரன் அப்போதுதான் பேராசையால் தான் எவ்வளவு கண்மூடித்தனமாகவும் எவ்வளவு முட்டாள்தனமாகவும் நடந்து கொண்டோம் என்று புரிந்து கொண்டார். உடனே காற்றில் தொங்கியபடியே பீதி நிறைந்த முகத்துடன் வருணமித்திரரை பார்த்து கெஞ்ச ஆரம்பித்தார் சுக்கிரன்.
பெரிய பெரிய மருத்துவர் அவர்களே, நீங்க கேலி செய்யல தானே? ஏன்னா நாங்க யாரும் எந்த தப்பான நோக்கத்தோடையும் எதுவும் சிந்திச்சு இங்க வரல. அந்த வெள்ள ஒளி எல்லா இடத்திலும் பரவி இருந்ததால நாங்க பயந்துட்டோம். அதனாலதான் இந்த பையன் கிட்ட பேசிட்டு உள்ள நுழைய பார்த்தோம் என்று திக்கு திணறி கூறினார். ஆனால் இவ்வளவு நேரம் மௌனமாக நின்ற சமரன், குருவே, இவர் ரொம்ப பெரிய பொய்யனா இருப்பார் போல. எல்லாரும் இந்த விஷயத்திலிருந்து விலகி இருங்கன்னு நான் தடை விதிச்சேன். ஆனா அவங்க 4 பேருமே என் பேச்சை கேட்காம எதிர்த்து நின்னாங்க என்றான். உடனே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்ற சுக்கிரன், அட இல்ல இல்ல, அவர் சும்மா கேலி பண்றாரு. தம்பி, நீங்க கேலி தானே பண்றீங்க. இந்த சின்ன சகோதரர் நாங்க செஞ்ச நகைச்சுவையில கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சிட்டார் போல தெரியுது என்று வரவைத்த சிரிப்புடன் சமாளித்தார் சுக்கிரன். அதே நேரம் வருணமித்திரரின் பிடி சற்று தளர்ந்ததை உணர்ந்த சுக்கிரன் இதை பயன்படுத்தி ரகசியமாக தனது மந்திர அங்கியில் இருந்த கருப்பு விஷத்தை எடுத்து நொடியில் வருணமித்திரரை நோக்கி வீசினார். ஆனால் விஷம் காற்றில் வருணமித்திரரை கடந்து நேரடியாக தரையில் விழுந்தது. சுக்கிரனுக்கு தனது இலக்கு இவ்வளவு மோசமாக தவறும் என்பதை நம்ப முடியவில்லை. அவர் செய்கையில் கோபம் கொண்ட வருணமித்திரர் மீண்டும் ஒருமுறை அவர் கழுத்தை இறுக்கியபடி, உனக்கு தெரியாது இல்லையா, நான் ஒரு ஆத்மா. விஷயம் ஒரு ஆத்மா கிட்ட வேலை செய்யாது முட்டாளே. ஆனா என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அது நிச்சயமா உனக்கு வேலை செய்யும். நான் அதை பயன்படுத்த இவ்வளவு நேரம் நினைக்கல. ஆனா உன்னோட இந்த செயலுக்கு அப்புறம் உன்னோட மரணம் தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது என்று சிரித்தார் வருணமித்திரர். சுக்கிரனின் கண்களில் பயம் பெருகியது. திடீரென ஒரு வெள்ளை ஒளி அவர் கையில் எரியத் தொடங்கியது. பின் அந்த ஒளி ஒரே நொடியில் பெரிய வெள்ளை நெருப்பாக மாறியது. அடுத்த கணம் அந்த எரியும் நெருப்பு மருத்துவர் சுக்கிரனை முற்றிலும் எரித்து சாம்பலாக்கியது. சுக்கிரன் வலியால் அலறக்கூட முடியாத வேகத்தில் இவை எல்லாம் நடந்து முடிந்தது. இதை பார்த்து அங்கு நின்றிருந்த அனைவரும் அந்த வெள்ளை நெருப்பின் சக்தியை பார்த்து தங்கள் மனதிற்குள் நடுங்க ஆரம்பித்தனர். ஒரு தெய்வீக ஒளி இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்க முடியுமா என்று நினைத்து அதிர்ந்தனர். தெய்வீக ஒளியை பயன்படுத்தி வருணமித்திரர் ஆதிசனை எரித்ததை சமரன் முன்பே பார்த்துள்ளான். இது மட்டுமல்ல, தனது ஒளியால் மகாயோக பட்டம் பெற்ற ஒருவரை கூட வருணமித்திரர் கொன்றுள்ளார். அதையும் சமரன் அறிவான். அதனால் தெய்வீக ஒளி எவ்வளவு ஆபத்தானது என்று சமரனுக்கு ஓரளவுக்கு யூகம் இருந்தது. ஒருவேளை இதனாலதான் எல்லாரும் தெய்வீக ஒளி கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, இந்த சக்தியை பெறணும்னு தான் அத்தனை பேர் தன் உயிரை பணைய வைக்கிறாங்களோ என்னவோ என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் சமரன். சுக்கிரனை எரித்து சாம்பலாக்கிய வருணமித்திரர் தன் கையில் பரவியிருந்த சாம்பலை ஊதிவிட்டு அந்த சிவப்பு நிற குப்பியை சமரனை நோக்கி வீசினார். காற்றில் குப்பி தன்னை நோக்கி வருவதை பார்த்த சமரன் அந்த இரத்தம் தோய்ந்த ரோஜா மாத்திரை இருந்த சிவப்பு நிற குப்பியை மிகவும் கவனமாக பிடித்தான். உடனே சமரன் அதை தனது சேமிப்பு வளையத்தில் வைத்துவிட்டு வருணமித்திரரிடம், குருவே, அவர் அழிச்சாச்சு, ஆனா இவங்களை என்ன செய்யறது என்று கேட்டான். அவன் பார்வை மற்ற மருத்துவர்களிடம் சென்றது. சில நிமிடங்களுக்கு முன்பு 3ஆம் தரவரிசையில் உள்ள சுக்கிரனுக்கு நடந்ததைப் போலவே வருணமித்திரர் தங்களுக்கும் செய்யக்கூடும் என்று அவர்கள் பயந்து நடுங்கினர். இவங்க எல்லா அப்பாவி மக்களோட கடின உழைப்பை பறிக்க அவங்கள கொல்றாங்க இல்லையா? இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் என்ற வருணமித்திரர் தனக்கு எதிரில் நின்றிருந்த மூவரையும் கோபமான பார்வை பார்த்தார். மீண்டும் அவர் கையில் வெள்ளை ஒளி தோன்றியது. வருணமித்திரர் அவர்களை பார்த்து கொண்டே இருக்க அந்த வெண்மையான தெய்வீக ஒளி மெல்ல அதிகரித்தது. பின் 3 பேரையும் கொடூரமாக பார்த்த வருணமித்திரர், அப்படின்னா யாரு முதல்ல சாக போறது என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்ட 3 மருத்துவர்களின் உடலும் மிக மோசமாக நடுங்கத் தொடங்கியது. வருணமித்திரரின் மீதான பயம் அவர்கள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. எதிரில் மரணத்தை பார்த்த மூவரும் ஜன்னல் பக்கம் திரும்பி பார்த்தனர். ஆனால் ஆயிரக்கணக்கான அடி உயரத்தை பார்த்ததும் தப்பிக்க வழியில்லை என்பது அவர்களுக்கு புரிந்தது. மூவரின் கால்களும் நடுங்கத் தொடங்கின. ஆனால் அவர்களின் நிலையை கண்ட சமரன் சற்றும் மனம் தளரவில்லை. இப்போது உயிருக்கு பிச்சை எடுக்கும் இந்த மக்கள் எத்தனையோ அப்பாவி மக்களை வெறும் பேராசையால் கொன்று குவித்ததே அவனது இரக்கமற்ற தன்மைக்கு காரணம். மேலும் அவர்கள் மூவரும் வருணமித்திரரின் இடத்தில் இருந்திருந்தால் சமரனையும் வருணமித்திரரையும் வெகு காலத்திற்கு முன்பே முடித்திருப்பார்கள் என்பதும் சமரனுக்கு தெரியும். பின் வருணமித்திரர் தனது கையிலிருந்து வெளிவரும் ஒளியை மேலும் அதிகரிக்கத் தொடங்க திடீரென அந்த 1ஆம் தரவரிசை மருத்துவர் சமரனை தாக்கினார். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.